காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து விதவிதமா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. விஜயும் வந்து போஸ் குடுத்துட்டே இருக்காரு. ஒண்ணும் புரியல விஜய்க்கு. ஏன் இவ்ளோ ஃபோட்டோ எடுக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எல்லாரும் ரெடியான்னு சொல்லிட்டு காவேரியோட குடும்பத்த பார்த்து கேட்குறாங்க. எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட குடும்பம் சொல்றாங்க. அப்பளத்த தராங்க. எதுக்கு அப்பளம்? அப்படின்றாரு. இல்ல பாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத பார்த்த காவேரி அப்படியே ஒரு கிளிக் எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, எதுக்காக இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து விஜய் ஃபேமிலியும், அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரி ஃபேமிலி எல்லாருமே வந்து ஜாலியா வந்து விளையாடிட்டு இருக்காங்க கார்டன்ல. அதுக்கப்புறம் வீட்ல எல்லா இடமும் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம குமரனும் வந்து விஜய் கூட வந்து விளையாடிட்டு இருக்காரு. கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. தாத்தா, குமரன் அதுக்கப்புறம் விஜய் 3 பேருமே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ராகினி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்ன இது காவேரி இவ்ளோ சந்தோஷமா இருக்காளே! அதுவும் அவங்க குடும்பமே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இதில விஜயும் தாத்தாவும் வந்து அவங்க கூட அப்படியே வந்து அம் சேர்ந்து விளையாடுறாங்க. செம்மையா டென்ஷனா இருக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க அஜய கூப்பிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு. இப்படி தான் நடக்குது கொஞ்ச நாளாவே. ரொம்ப வந்து இவங்க குடும்பம்லாம் சேர்ந்தோனே ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து இவங்க காவேரி வந்து பிரிஞ்சிருந்தாங்க. அதனால இவ்வளோவெல்லாம் கிடையாது. இப்போ ஒண்ணா சேர்ந்துட்டாங்கல்ல. அதனால தான் இப்படிலாம் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு அஜய் சொல்றாரு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? நான் என்ன கேட்கறது? நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்றாங்க. நீ எதுக்குமே உதவ மாட்ட. நீ வேஸ்ட் அஜய் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவை மீட் பண்றாங்க பசுபதிய. வந்து ராகினி. ராகினி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பசுபதி கிட்ட சொல்றாங்க. அத கேட்டு வந்து இவ்ளோ நடக்குதாம்மா? ஆமாப்பா, அந்த காவேரி ரொம்ப ஆட்டம் போடுறா. அந்த விஜயும் ரொம்ப ஆட்டம் போடுறான். அது மட்டும் கிடையாது. தாத்தாவும் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அஜயும் வந்து யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாரி என்னையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னோனே, ஓ! இப்படி நடக்குதா? இத இப்படியே விடக்கூடாதும்மா. விட்டா அவ்வளோதான். அப்போ அவ ஆட்சி தான் அங்க நடக்கும். அதுக்கப்புறம் உன்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமாப்பா, இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆவணும்ப்பா. ஏதாவது ஐடியா குடுங்கப்பா. எப்படியாவது வந்து அவங்கள ஒரு வழி பண்ணணும். இதுக்கெல்லாம் நெறைய ஐடியா இருக்குமா. நீ கவலைப்படாத. முதல்ல வந்து இங்க இருக்க பிரச்சனை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காத. ஆஃபீஸ்ல போ அப்படின்னோனே, ஆஃபீஸ்க்கும் அந்த விஜய் வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாருப்பா. அவன் யாரும்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! இத சம்மந்திகிட்ட பேசி நான் ஒரு முடிவு பண்றேன். நீ கவலைப்படாத அப்படின்றாரு. சரிங்கப்பா, நீங்க எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க? நேரம் வரும்மா எனக்கும். நானும் அங்க வந்து சேருவேன். அதுக்கெல்லாம் நேரம் வரும். நீ கவலைப்படாத. முதல்ல உங்க மாமனாரு வீட்டுக்கு வந்துட்டோனீங்க நான் வந்துருவேன். முதல்ல அவர வர வைம்மா. அதுக்கு தான்ப்பா ஏதாவது பண்ணணும். சரிம்மா, அத பத்தி யோசி. நீ அஜய் கூட சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, விஜய் வந்து ஜாக்கிங் போயிட்டு வராரு. போற வழியில 2 பேர் வந்து அவர பார்த்து இவரு அவரு தானே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன இது? என்ன பேசுறாங்க இவங்கன்னு போஸ்டர வந்து பார்த்துட்டு எல்லாருமே பேசுறாங்க. இத பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைறாரு. போஸ்டர்ல இப்ப நம்பளா? அடி பாவி! இப்படி பண்ணிட்டாளே இவ! நம்மள ஃபோட்டோ வந்து வளைச்சு வளைச்சு எடுத்தது இதுக்காக தானா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த போஸ்டர கிழிக்கிறாரு. நேரா போஸ்டர் எடுத்து வீட்டுக்கு வராரு. என்ன இது காவேரி? அப்படின்னு ஏங்க போஸ்டர் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கல்ல? கலக்கிட்டேன்ல காவேரி. எப்படி வந்து உங்கள வந்து போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? அப்படின்னோனே, உடனே செமையா டென்ஷனா நிறுத்துறியா? அப்படின்றாரு. என்னங்க நீங்க டென்ஷன் ஆவுறீங்க? பின்ன யார கேட்டு இதெல்லாம் நீ பண்ண? ஏன் அனுமதி இல்லாம என் ஃபோட்டோவ எப்படி நீ இந்த மாரி விளம்பரப்படுத்துவ? உனக்குன்னா அவ்ளோ திமிரா காவேரி? எவ்ளோ தைரியமா இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சிருக்க? என்கிட்ட சொன்னியா முதல்ல? முதல்ல எனக்கு விருப்பமான்னு கேட்டியா? அப்படின்னோனே, இல்லங்க இது சாதாரண விஷயம் தானே. இது நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்கன்னு. எது பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து ஒரு கம்பெனியோட முதலாளி. எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? எனக்கு மரியாதை இல்லையா? அது மட்டும் கிடையாது. முதல்ல இந்த மாரி எனக்கு நடிக்கிறதுக்கு விருப்பமான்னு முதல்ல கேட்டியா? எனக்கு விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்த எப்படி நீ பண்ணுவ? எந்த தைரியத்துல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்ன இதே மாரி போஸ்ட் வச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டுனா உனக்கு எப்படி இருக்கும் உன் மூஞ்ச பார்க்கும்போது? எனக்கும் அப்படிதான் இருந்தது. எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல காவேரி. உன் குடும்பத்துக்காக அதுக்காக என்ன இப்படி வந்து இந்த மாரி பண்ணியிருக்கியே! என்னல ஏமாத்திட்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இல்லங்க சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளோ முயற்சி அவர சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. என்கிட்ட பேசாத காவேரி. உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. உன்ன பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் கிட்ட போயிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. சாரியும் கேட்குறாங்க. ஆனா விஜய் சமாதானமே படுத்த முடியல. அதனால தாத்தா கிட்ட புலம்புறாங்க காவேரி. அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் எதுக்காக வந்து நீ விஜய்க்கு தெரியாம இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. காவேரி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இதில முடியுது.